நாமக்கல் கவிஞர் பிறந்த மண்ணின் மைந்தர், வெள்ளி விழா கண்ட நாமக்கல் அறிவுத்திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர், உலக சமுதாய சேவா சங்க நிர்வாக குழு உறுப்பினர், தங்கமான பெயருக்கு மட்டுமல்ல தங்கமான மனசுக்கும் சொந்தக்காரர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்களை வேதாத்திரியத்தில் பொருளாதார சிந்தனை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற பணிவுடன் வேண்டுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அன்புக்கும் போற்றுக்கும் உரிய அத்வைதத்தினுடைய துவக்கம் பெற்ற மண், ஆதிசங்கரர் கால்பட்ட மண், இந்த தெய்வீக புண்ணிய பூமியிலே மனவளக்கலை என்கின்ற அத்வைத தத்துவத்தை பகுதி முழுவதும் பரப்பி வருகின்ற கும்பகோணம் அறிவு திருக்கோவில் அறங்காவலர் குழு பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, சான்றோர்களே, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற நம்மோடு அறிவோடு அறிவாக இணைந்து நம்மளை வழிநடத்துகின்ற ஆசான் அருட்தந்தை அவர்களை நன்றியோடு வணங்குவோம், வாழ்த்துவோம். செயலாலும் சொல்லாலும் உலக சேவா சங்கத்தினுடைய இயக்கத்தை தன் உயிரின் மேலாக கருதி இயக்கி வருகின்ற நமது உலக சேவா சங்கத்துடைய தலைவரும் இந்த விழாவினுடைய காலையிலே மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை வழங்கிய ஐயா SKM அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். தமிழ் துறையிலே கல்லூரியிலே பணியாற்றி கொண்டு இலக்கிய செல்வியாக ஆன்மீக கருத்துக்களை தெளிவாக துணிவாக பேசி வருகின்ற நமது அம்மையார் அவர்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்துவோம். காலையில் அற்புதமான ஒரு கருத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக நமக்கெல்லாம் விளக்கிய டாக்டர் ஐயா பெருமாள் ஐயா அவர்களை நன்றியோடு வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். இறுதியாக நிறைவுரையாக சிறப்பான உரையை வழங்கியிருக்கின்ற ஐயா வேதசைவா அவர்களையும் நன்றியோடு வணங்கி, மேடையில் வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், முன்னால் வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சான்றோர்கள், இதற்காக உழைக்கின்ற நல்லுள்ளங்கள், தன்னார்வ தொண்டர்கள், நமக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளை வழங்கி வருகின்ற நல் உள்ளங்களை எல்லாம் நன்றியோடு வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். பொருள் துறையில் சமம் என்கின்ற ஒரு வார்த்தை, ஆனால் ஆசான் அருட்தந்தை அவர்கள் அந்த பொருள் துறையில் சமம் என்ற ஒரு வார்த்தையோடு நீதி என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். பொருள் துறையில் சமநேர் நீதி. அப்போ அந்த பொருள் சமம் என்று ஒரு வார்த்தை இல்லாமல் நீதி என்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். எதெல்லாம் பொருள்கள்? பொருள்னு உடனே பணம், நகை அல்லது பொருள்கள், இதான் நமக்கு ஞாபகம் வரும். இன்னும் பல பொருள்கள் இருக்கிறது. அப்போ அந்த பொருள்ல பார்த்தீங்கன்னா 3 பொருளாக கூட வைத்துக் கொள்ளலாம். ஜட பொருள், உயிர் பொருள், மெய்ப்பொருள். இந்த ஜட பொருளும் மெய்ப்பொருளும் எங்கு வந்தது? மெய்ப்பொருளே அனைத்துமாக வந்திருக்கிறது. பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடிங்கிற கவியில மகிழ்ச்சி அவங்க இத்தனையும் எங்கிருந்து வந்திருக்கிறது? அந்த மெய்ப்பொருளில் இருந்து தான். ஆதியின் அசைவே பரம அணு, அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம். பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் ஆதி எனும் பரம்பொருள் இருந்து வந்ததுதான். ஆதியின் அசைவே பரம அணு, அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம், விண் முதல் மண் வரை வேறில்லை. அப்ப பொருள் என்பது மெய்ப்பொருளே அனைத்துமாக இருக்கிறது. இதான் ஏகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமாய் சொல்லுகிறது. இதை வள்ளுவர் மிக தெளிவாக ஆழமாக ஆசானுடைய சிந்தனையிலே
அடித்தளமாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். எப்பொருள் எத்தன்மை தாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த பொருளுக்கெல்லாம் மூலப்பொருள் இருக்கிறது. அதை அறிவதற்குத்தான் மனிதனுக்கு ஆறாவது அறிவு. தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? தேடுகின்ற பொருள் எது, ஏன் நமக்கு? அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி தெரிந்தவர்கள் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார். இதை மறந்து ஞானம் அதை தேடி ஓடுகின்றார் ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார், உள்ளம் நொந்து வாடுகின்றார். ஒடுங்கி நின்று காண வேண்டியதை விரிந்து காணார். ஒடுங்கி நின்று காணக்கூடிய ஒரு மெய்ப்பொருளை வெளியில தேடிக்கொண்டிருக்கிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. இருளை தேட விளக்கெடுத்து செல்லுவோம் முரண்பாடன்றோ. நாம் தேடுவது இருள். கையில பிரகாசமான வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு எப்படி இருளை தேடுவது? நம்ம உள்ளே தேடுவதை விட்டு எங்கோ தேடுகிறோம். ஐயா அவர்கள் அறிமுகத்தை சொன்னார்கள் எங்கள் மண்ணின் மைந்த நாமக்கல் கவிஞரை பற்றி. ஆசான் அவர்கள் சொன்ன பின்புதான் எங்களுடைய நாமக்கல் கவிஞருடைய பெருமையை எங்களுக்கு தெரிகிறது. எங்கோ இருக்கிற ஒரு தேனி இந்த மணல் இருக்கிற தேனை பருகிவிட்டு செல்லுகிறது. அங்கேயே இருக்கிற தவக்கலைக்கு அது தெரியாதே போல எங்கள் மண் வாசனை எங்களுக்கு ஆசான் சொன்னது பிற்பாடு தெரிந்தது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததுண்டோ மனமே? திருநாளும் தேரும் என்று தேடி அலைந்தல்ல, சிந்தனை அலையாமல் தியானத்தில் நிறுத்தியே விடியும் முன் விழித்தனை வெளுக்கும் முன் வீட்டை விட்டாய், வெவ்வேறாமக்கு வவ்வால் போல் ஓட்டமிட்டாய். உடலும் மனமும் சோர்ந்து ஓய்ந்திட வீடு வந்து உண்ணும் போதும் கூட என்ன நிலைப்பதில்லை. எல்லாரும் ஒரு ஜான் வயிற்று தான் கஷ்டப்படுறோங்கிறோம், சாப்பிடும் போது கூட மனம் நிற்பதில்லை, உண்ணும் போது கூட எண்ணம் நிலைப்பதில்லை. நேரமே இல்லைங்கிறோம். அரை காசு காணாலும் 1000 பேரையேனும் அலுப்பின்றி போய் பார்ப்பாய், ஒரு நாள் முழுதும் காப்பாய். உரைப்பார் உரைப்புக்கெல்லாம் உயர்ந்திடும் உத்தமனை உன்னில் இருப்பவனை எண்ணிட நேரமில்லை. சில நாளைக்கு அதிகாரம் செய்வோர்க்கு அஞ்சி நீ செய்ய சொல்வதை எல்லாம் செய்வாய் பல்லை கெஞ்சி. சில நாளைக்கு அதிகாரம் செய்வோர்க்கு அஞ்சி நீ செய்ய சொல்வதை எல்லாம் செய்வாய் பல்லை கெஞ்சி. பல நாளும் ஜென்மமெல்லாம் பாலிக்கும் அதிகாரி பகவானை எண்ண மட்டும் அவகாசம் உனக்கில்லை. நாளும் கிழமை என்று நல்லவர் உரைத்தாலும் நாளைக்கு ஆகட்டும் வேலை அதிகம் என்பாய். பாலும் பணத்தை தேடி படும்பாடு கொஞ்சம் இல்லை, பகவானை எண்ண மட்டும் அவகாசம் உனக்கில்லை என்று இந்த இளைய சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை, உலக சமுதாயத்தை தூண்டி விட்டார்கள். ஆனா அன்னைக்கு கேட்கல. கடை விரித்தேன் கொள்வாரில்லை, கட்டிக்கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன், அகிலம் பரப்புவேன், ஒரு உடலில் இருக்கிறேன் பல உடல்ல வருவேன் சொன்ன நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எண்ணிய மகானுடைய எண்ணங்கள் இன்னைக்கு செயலாக மறந்து கொண்டிருக்கிறது. விதைத்தவன் உறங்கி விடுகிறான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி விடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. அவையார் அறம் செய்ய விரும்புகள் சொன்னார்கள். நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்த நடக்கும் என்ற அருள் பிரகாச வல்லாருடைய செயல்பாடு ஆசானுடைய எண்ணங்கள் கடந்து லட்சோப லட்ச மக்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது, சிந்திக்க வைத்திருக்கின்றது. சிந்திக்க திறந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். ஐத்தான் மகிழ்ச்சி அவர்கள் சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன இல்லை, என்ன வேணும்னு தெரியாமலேயே தேடுகிறோம். அப்ப இருக்கும் இடத்தை இல்லாமல் உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன பண்ணணும்? தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனிக்கருணை உருவான குரு அடைந்தால் அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை புருவத்தில் நிறுத்த, அவ்விடத்தை நிலைத்திருக்க உன் வேதமற்ற நிலையே கடவுளாகும். எவ்வளவு எளிமையா! இந்த பற்றாக்குறை பற்றாக்குறைன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. என்ன பற்றாக்குறை? காலைல பெருமலையா சொல்லும் போதே நமக்கு பெருமையா இருந்தது. இந்த வீடு வரைக்கும் நமக்கு நல்லா கிடைச்சிட்டா சந்தோஷம், ஒரு ஊரே கிடைச்சா சந்தோஷம், நாடே கிடைச்சா சந்தோஷம். ஏன் நிறைவில்லை? எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றாத குறை பற்றாக்குறை.
இதை பற்ற வேண்டும். இந்த ஜீவாத்மா பரமாத்மா பெற வேண்டும். ஒரு குழந்தை இருக்கிறது, தேருக்கு அழைத்துக் கொள்ள போறோம் ஒரு திருவிழாவுக்கு. திருவிழாவில் அம்மா கையை பிடிச்சிட்டே வருது. அது கையில நிறைய பொருள்கள் இருக்கிறது, விளையாட்டு பொருள் இருக்கிறது, பலூன் இருக்கிறது, மிட்டாய் இருக்குது, எல்லாம் இருக்குது. சந்தோஷமா வருது, அற்புதமா